ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2002ல ரிலீஸ் ஆன சிட்டி ஆஃப் காட் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பக்கம் ட்ரக் டீலர், மறுபக்கம் போலீஸ் ஆபீசர். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ கடைசியில எங்க போய் சேர்றாரு, அவர் வாழ்க்கை எப்படி பயணிக்குதுன்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு உண்மை சம்பவம். இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்ச பிறகு கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமஸான ஒரு தமிழ் படம் ஞாபகம் வரும். அது என்ன படம்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. சேப்பாங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பாட்டெல்லாம் கேட்டு மக்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கத்தியை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா கோழியை வெட்டி குழம்பு வைக்கலாம். அங்க இருந்த கோழி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்படுது. அது கால அந்த கயிறை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஒரு ஆளும் பசங்க கிட்ட வேகமா போய் அந்த கோழியை பிடிங்கடா, அப்பதான் உங்களுக்கு கறி விருந்து அப்படின்னு சொல்லும் போது பசங்க கையில ஒரிஜினல் கன் எடுத்துட்டு அந்த கோழியை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. அந்த கோழியும் சந்த பொந்த எல்லாத்துலயும் பூந்து பூந்து போகுது. இவங்களும் கன் எடுத்துட்டே வேகமா ஓடி போறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க. இவர் பேரு ராக்கெட் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் மேல செம்ம கோவமா இருப்பான். கிட்ட மாட்டினா நான் மரியாதான்டா அப்படி பேசிட்டே வரும்போது ஆப்போசிட்ல பசங்க கன் எடுத்துட்டு அந்த கோழியை பிடிக்க வேகமா வராங்க. இப்போ ஹீரோவை பாத்துறாங்க. அந்த பசங்க கூட ஒரு ஆள் இருப்பா. அவனும் ஹீரோ நின்னுகிட்டே இருப்பாரு. என்ன நிக்கிற, அந்த கோழியை பிடிச்சு தடா அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே பயந்துட்டே நிற்பாரு. இப்போ பசங்க என்ன பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா இவருக்கு ஆப்போசிட்ல போலீஸ் ஆபீசரும் கன்னோட வந்திருப்பாங்க. ஹீரோவும் இங்க வந்து ஓடினாலும் நம்மள பிடிச்சிருவானுங்க, நின்னாலும் கண்டிப்பா பிடிப்பானுங்க. இந்த ஓட்டம் என் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஹீரோ சின்ன வயசுல இருந்து சிட்டி ஆஃப் காட் அப்படின்ற ஒரு தலைநகரத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பஞ்சத்திலும் கஷ்டத்திலும் சின்ன சின்ன வேலையை பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ விளையாடிட்டே இருக்கும் போது பாலை மிஸ் பண்ணிருவாங்க. அங்க இருந்து ஒரு பையன் ஒரு பாலை கூட உனக்கு பிடிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லாம் விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு பசங்க வருவாங்க. இவனோட பேரு டைல், பக்கத்துல இருக்க பேரு பென்னி. இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கும் ஹீரோக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா பாலை என்கிட்ட கொடுக்க மாட்டியா, ஓவரா பண்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வராங்க. இவரோட பேரு ஷாடி, பென்னியோட அண்ணன், இன்னொருத்தர் வந்து ஹீரோவோட அண்ணன். இவங்க 3 பேரும் ஒரு கேங். இந்த தெருவுல இவங்க தான் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். கையில கன் இருக்கும், எல்லாரையும் மிரட்டி பணத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஷாடி அங்க வர பாலை கொடுங்கடான்னு சொல்லி விளையாடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ட்ரக் வருது, அது ஃபுல்லா கேஸ் இருக்கு, வாரம் அதை போய் எடுக்கலாம் போது இந்த பாலை ஷூட் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் அவங்க வந்து ஓடும் போது லைவ் பாக்குறான். இவனுக்கும் அவங்கள மாதிரி கொஞ்சம் ரவுடியா கெத்தா இருக்கணும்னு ஆசை. நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே அவனும் போறான். அவங்க 3 பேரும் முகத்தை கவர் பண்ணி அங்க இருந்த ட்ரக்கை நிறுத்தி பணத்தை கேக்குறாங்க. அங்க இருக்கிற மக்களை வேகமா வாங்க, இங்க கேஸ் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் வந்துடுறாங்க. அதனால அங்க வந்து வேகமா ஓடி போய் பசங்களோட பசங்கள அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசரும் யாருன்னு தெரியாம எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. திருடிட்டு வந்த பணத்தை பசங்க மேல எல்லாம் தூக்கி போட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோட அண்ணனும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட அப்பாட்ட கொடுத்துரு, நான் கொடுத்தேன்னு சொல்லாத. இப்ப ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஸ்விம் பண்ணிட்டே இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டும் நீ பெருசான ஆக போற அப்படின்னும் போது கண்டிப்பா என் அப்பா மாதிரி மீனெல்லாம் விற்க மாட்டேன்டா, நான் ஒரு போலீஸ் ஆபீசரும் ஆகுவேன். இல்ல வேண்டாம், போலீஸ் ஆனாலும் கையில கன் எடுக்கணும், எனக்கு கண்ணனா பயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. எங்க ஷாகியும் அவங்க 2 ஃப்ரெண்டும் கூட லைலாவும் இருப்பான். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் போது, டேய் நீ எல்லாம் முளைச்சு 3 இல்ல நீ என்னடா எங்க கூட சுத்திட்டு இருக்க, சரி அடுத்தது நம்ம ஒரு பெரிய பிளானா போடணும், மூட்டைக்கு போலாம், அங்க போய் பணத்தை ஆட்டைய போடலாம் போது நானும் வரேன், என்கிட்டயும் கண்ணு கொடுங்க போது ஹீரோட அண்ணனுக்கு கோவம் வந்துடும். இவன் என்னடா ரொம்ப கூட சுத்திட்டு இருக்கான், மண்டலே உன்னை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்தி அடிச்சுட்டு இருப்பாரு. நைட் அதே மாதிரி ஒரு மூட்டலுக்கு போவாங்க. வெளியே நின்று எல்லாம் கண்ணை ரெடியா வச்சுப்பாங்க. அந்த பொடி பையனும் எனக்கு ஒரு கண்ணு தாங்க, நானும் கூட வரும்போது நீ எங்க கூட வரல, நீ வெளியே தான் நிக்கிற, போலீஸாரா வந்தாங்கன்னா எனக்கு நீ சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கொடுக்கும்போது அவனுக்கு வருது. நானும் உங்க கூட வரேன், நானும் கேங்ஸ்டரா ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் போது டேய் பொருடா இங்க நில்லு நாங்க வந்துடுறோம் சொல்லிட்டு கன் எடுத்துட்டு இப்ப அவங்க உள்ள போறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சு கட்டி போட்டு வைக்கிறாங்க. ஒரு ரூம்லயும் போய் பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பணத்தெல்லாம் எடுத்துட்டே இருக்கும் போது இப்போ வெளியே சவுண்ட் கேக்குது. போலீஸ் வந்துட்டாங்க போல, வாங்க இங்க எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அங்க அந்த பணத்தையும் காரையும் எடுத்துட்டு வேகமா வெளியே வராங்க. அந்த குட்டி பையனை தேடுறாங்க, அவன் இல்ல. போலீஸ் வரனால அவன் எஸ்கேப் ஆயிட்டான் போல, வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா போறாங்க. அப்படி கார் ஓட்டிட்டு போகும்போது இவங்க தெருவுல இருந்த ஒரு கடைக்குள்ளேயே காரை இடிச்சிடறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன், வெளியே வராங்க. அங்க இருந்த ஆட்கள் கிட்டயும் நாங்க வந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்த்து ஷூட் பண்ணிட்டு எல்லாம் ஓடி போறாங்க. அப்படி ஓடி போகும்போது அவங்கள ஒருத்தனோட காலை அடிபட்டுக்கும், சரி நீ வீட்டுக்கு போகாத, நீ காட்டு வழியா போ, நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேரும் பிரிஞ்சு போறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கடையில இருக்கிற ஒரு ஆளும் போலீஸ்க்கு கால் பண்றாரு. அதே நேரத்துல இங்க அந்த மோட்டில காமிக்கிறாங்க. அங்க இருந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. எங்க போலீஸ் ஆபீஸர் அவங்க வேகமா வராங்க. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு, அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு போது யாருமே நான் இதை பாக்கல, யாரு இங்க வந்தாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதனால அந்த போலீஸ் ஆபீஸர் செமையா காண்டாயிடுறாரு. இவ்வளவு பெரிய கார் எடுத்துட்டு வந்து கடைக்குள்ள ஏத்தி வச்சிருக்கானுங்க, பாக்கலன்னு போய் சொல்றீங்க. அந்த கடையோட ஓனரும் வந்து சார் அவங்க காட்டு வழியா தான் வேகமா ஓடி போயிருக்கானுங்க, அங்க போனீங்கன்னா நீங்க பிடிச்சிருவீங்க அப்படின்னும் போது போலீஸ் ஆபீஸர் எல்லாம் காட்டு வழியா போறாங்க. காட்டுல ஹீரோட அண்ணனும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த மரத்துல வேகமா ஏறிடுறாங்க. டே இங்க போலீஸ் வர மாட்டாங்களா, இங்க பாரு இந்த இடம் நமக்கு தான் தெரியும், நீ ஒன்னும் பயப்படாத, சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல
இடத்துக்கு போலீஸ் வராங்க. அந்த பொடி பசங்க அவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கானுங்க, கையில மாட்டினானுங்கன்னா அவனுங்க மறுகையாதா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டா அந்த மரத்து மேல இருக்கிற பசங்களும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஷாகியும் இப்ப ஓடி போகும்போது கண்ணால ஷூட் பண்ணுவான். அந்த சத்தத்தை கேட்ட போலீஸ் ஆபீசரும் வெளியே தான் இருக்கானுங்க போலன்னு சொல்லி காட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. ஷாகியும் அவங்களோட நெய்பரோட வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கும். பார்த்தோன்னே அந்த பொண்ணு மேல அவருக்கு லவ் வந்துடும். அவங்களும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க அந்த மரத்துல இருக்கிற 2 பேரும் பயந்துட்டே இருப்பாங்க. அண்ணனும் எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, கேங்ஸ்டரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா, உனக்கு என்னப்பா, உன் அப்பா மீன் கடை வச்சிருக்காரு, நீ அந்த வேலையை பார்த்து தப்பிச்சிருவேன், நான் இதெல்லாம் ப்ரொஃபஷனலா எடுத்தேன்னா என் உயிருக்கு ஆபத்து, நான் இங்க வந்து போறோம், இனிமேட்டு உங்க சங்கத்தமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இவர் நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இவர் பின்னாடி ஸ்கூலுக்கு போற ஒரு பையன் வந்துகிட்டு இருப்பான். இப்ப ஆப்போசிட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் கன் எடுத்துட்டு வேகமா வரும்போது பின்னாடி இந்த பையன் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருவான். இதனால போலீஸ் ஆபீசர் பின்னாடி ஒரு பையன் தான் அந்த ஹோட்டல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி வேகமா ஓடி போய் அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. அவன் இறந்து போயிருவான். அவனோட பேக்கை செக் பண்ணும்போது அதுல எந்த ஒரு பொருளும் இருக்காது. அவன் கண்ணை பார்த்து பயந்து போயிருப்பான் ஒரு அப்ராணி. இது தெரியாத அந்த போலீஸ் ஆபீசரும் இது வெளியே தந்த பிரச்சனை ஆகும், அவன் கையில கண்ணை கூட மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை வச்சிருந்தா அதனால ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் செட் பண்ணிடுவாங்க. இந்த ஹீரோட அண்ணனும் வீட்டுக்கு வரான். ஹீரோட அப்பாவும் அவனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அடுத்த வாட்டி உன்னை அந்த கண்ணோடும் கையில பணத்தோடையும் பார்த்தனா நீ என் பையனே இல்லைன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு வந்துட வேண்டாம், மரியாதையும் கூட வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாரு. அவரும் கையில இந்த கண்ணை பாக்ஸ்ல வைக்கும் போது அவன் தம்பி பாத்துறான். ஆனா அந்த கண்ணை எப்படின்னா இருக்கணும் போது கண்ணு மேல கையை வச்ச அவ்வளவுதான், உனக்கு யாருதான் மூளை இல்லைன்னா நான் படிக்காம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு மூளை நல்லா தானே வேலை செய்யுது, ஒழுங்கா படி, நீ படிச்சு பெரியவனா ஆகணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, கண்ணை இனிமேல் நீ தொட மாட்டேன்னும் போது அவளும் சரிண்ணா அப்படின்ட்டு அவங்க போயிடுறானுங்க. அதே இடத்துல ஷாகியை காமிக்கிறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் எவ்வளவு நாள் தான் மறைஞ்சு வீட்லயே இருக்க போறேன், எனக்கு தெரியும் நீ அந்த ஹோட்டல் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்ட, அதுக்குன்னு மறைஞ்சு இங்கே இருக்க போறியா, இப்படியே நீ வீட்டுல எல்லாம் நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, நம்ம லைஃப் எப்படி போகும் அப்படின்னு கேட்கும் போது அவனும் நாங்க பணத்தை கொள்ளையடிக்க தான் போனோம், ஆனா நாங்க யாரையும் கொலை பண்ணல, ஏன் நம்ப மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இது நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரணும்னு சொல்லி அவங்க சண்டை போடுவாங்க. அடுத்த நாள் காலைல அந்த தெருவுல ஒரு ஆள் இருப்பாரு. அவரோட மனைவிக்கும் ஹீரோட அண்ணனுக்கும் அஃபேர் இருக்கும் பாரு. அதை அந்த ஓனர் பார்த்த உடனே அவங்க மனைவியா அடிச்சே கொலை பண்ணிடுவாரு. ஹீரோட அண்ணனை தேடி வருவாரு. ஆனா அவங்க அண்ணனும் தம்பி கிட்டே நான் அருமேட்டு இந்த ஏரியாவுக்கு வரமாட்டேன்டா, நீ எங்கேயாவது பத்திரமா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு அவர் அங்க வந்து வேகமா ஓடி போயிடுறாரு. ஹீரோவும் அவரோட மீனெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அங்க வந்து போகும்போது போலீஸ் வராங்க. தம்பி நீ என்ன தனியா நிக்கிற, வானேங்கடா வண்டியில ஏறினும் போது ஏன் சார் என்ன கூப்பிடுறீங்க, இந்த மீன் வேற விற்கணும், இதை விட்டுட்டு போனேன் எப்ப திட்டுவார் சார், நம்ம வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அவங்க அண்ணனோட கண்ணு மாட்டோம், ஆனா அதை கவனிக்காம அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஹீரோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவர் ஓடி போயிட்டே இருக்கும் போது அங்க லயல பாத்துருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், கூட பெண்ணையும் இருப்பான். இதை பார்த்த ஹீரோட அண்ணனும் டேய் உன்கிட்ட இவ்வளோடா இவ்வளவு பணம் குடுறா அப்படின்னு நம்ம இருப்பார். அது ஏன் பணம், உன் பணமான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு அவர் வேகமா வந்து ஓடி போயிடுறாரு. இதை பார்த்த லயல் செமைய கோவப்படுவான். இங்க அடுத்த நாள் காலையில் அந்த கடை ஓனர் அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க சொல்லி வீட்டுல வேலை பாக்குறவங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அதே நேரத்துல இங்க ஷாகியும் பணத்தையும் பொருளையும் ஆட்டையை போட்டுட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்காக அங்க போற காரை நிறுத்தி சீக்கிரமா இங்க வந்து போன்னு கத்திட்டே இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி தள்ளுறீங்களான்னும் போது அவனும் கீழே இறங்கி தள்ளிக்கிட்டே இருப்பான். இதை அந்த கடை ஓனர் பாத்துருவான். சார் என்ன பிடிக்குத விடுங்க, அங்க பாருங்க அந்த ஹோட்டல்ல கொலை பண்ணவன் அங்க சுத்திட்டு இருக்கான், அவனை போய் பிடிங்கன்னும் போது போலீஸ் அவனை பார்த்த உடனே துரத்தி பிடிக்க பார்ப்பாங்க. அந்த கார் ஓனரும் வண்டியை வேகமா எடுத்துருவான், நிறுத்தவே மாட்டான். அவனு பின்னாடி ஓடிட்டே வரும்போது போய் ஷூட் பண்றாங்க. இதை பார்த்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஆபீசரா ஷூட் பண்றாங்க. அப்படியே அந்த கார் நிக்காம போயிட்டே இருக்கும். ஷாகியை போலீஸ் ஷூட் பண்றாங்க. அவன் கீழே விழுந்து இறங்கி போயிடுவான். இதை பார்த்து ஹீரோ இந்த கேமரா அழகா இருக்கு, எனக்கு எதுவுமே ஒரு கேமரா வேணும், நானும் இவரை மாதிரி ஃபியூச்சர்ல போட்டோகிராஃபரா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாரு. இப்போ 17 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் ஹை ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. அங்க ஒரு பொண்ணு இருப்பா, பேர் ஏஞ்சல். அவளை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை லவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டட். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட நிற்கும் போது போட்டோல நீ கிளியரா தெரிஞ்சா கொஞ்சம் தள்ளிங்கன்னா போட்டோல கவர் ஆகணும் போது இப்போ ஓகேவா கரெக்டா இருக்க அங்கேயே நெல் அப்படின்ட்டு போட்டோ எடுப்பாரு. அந்த பொண்ணு எனக்கு ஒரு சிகரெட் வேணும் அதை வாங்கி தரையானும் போது இவனுக்கு ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட் இருக்காது. ஆனா அந்த பொண்ணுக்காவே வாங்கணும்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போவான். அவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ கதவை யாரோ தட்டுவாங்க. இந்த இடத்த பத்தினா பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்றாங்க. முதல்ல இந்த வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க தான் போதைப் பொருள் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அவங்கள விட ஏஜ் கம்மியா இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து போதைப் பொருள் விற்க ஆரம்பிச்சாங்க. போக போக அவனுக்கு ஆண்டி மேல இன்ட்ரெஸ்ட் போச்சு. அதனால அவங்களே மரியா பண்ணிட்டு அவன் அந்த ப்ராப்பர்ட்டியை முழுசா எடுத்துக்க ஆரம்பிச்சான். அப்படியே போதைப் பொருள் எல்லாம் வித்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அடுத்தது அவர் கீழே ஒரு ஆள் வேலை பார்க்க வருவான். கடைசியில அவனே அந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கும்போது அவனோட தம்பியும் இந்த பிசினஸ்ல இழுத்து விடுவான். அவன் தம்பியும் என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, எனக்கு பணம் தேவையான போது அவன் கிட்ட ஒரு ட்ரக்கை கொடுத்துட்டு இது ஃப்ரைடேக்குள்ள இந்த பொருளை அந்த இடத்துல கொடுத்துட்றான போது அவனும் ஓகே சொல்லுவான். ஆனா அவன் அந்த பொருளை கொடுக்க மாட்டான். அதனால பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தர் வந்து நான் கேட்ட பொருள் எனக்கு வரவே இல்லை, ஒண்ணு தம்பி என்னை கொலை பண்ணி இல்ல நானே அவனை கொலை பண்ணிடுவேன் போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது. அதனால அவர் தம்பியை போட்டு தள்ளுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல நிறைய ரவுடிங்கள் வர ஆரம்பிப்பாங்க. போலீஸும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இடத்துல இருந்தா சேஃப் இல்லன்னு நினைச்சிட்டு அவர் கீழே வேலை பார்க்கறவங்க கிட்டே கம்மியான விலையில இந்த இடத்த வித்துட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு.
இவரோட பேரு கேரட். கடைசியில ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இந்த இடம் இருக்கும். இப்ப அவரும் பேசிட்டே இருக்கும் போது கதவை யார தட்டவும் ஓபன் பண்ணி பார்த்தா லயல் தான் வந்திருப்பான். ஹீரோட ஃப்ரெண்ட் உனக்கு ஏதாவது வேணுமானும் போது டே இந்த இடமே என்னோட தான், நீ வெளியே போடானும் போது என்ன சொல்றானும் போது இப்போ லயலோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சிட்டி ஆஃப் காட்ன்ற இடத்துல ரொம்ப ஒரு பெரிய பாஸா இருக்கணும்னு ஆசை. அதனால அவனும் ஹீரோட அண்ணனும் மத்த கேங்கோலாம் சேர்ந்து ரவுடி மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிப்பான். அவன் எப்போ ஒரு ரவுடியா மாறினானா அந்த மோட்டலுக்கு போகும்போது உண்மையாவே போலீஸ் ஆபீசர் வரல, இவன் தான் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும் சொல்லிட்டு வேணுனே அந்த இடத்த ஷூட் பண்ணுவான். இதை பார்த்த ஹீரோட அண்ணனும் மத்த ஆட்களும் அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுவாங்க. இவன் தான் அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான். அவனும் பெண்ணும் சேர்ந்து அங்க வியாபாரம் பண்ற மாதிரி அங்க இருக்கிற ஆட்களை போட்டு தள்ளிட்டு அவங்க பணத்தெல்லாம் திருடி சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் திருடுற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஹீரோட அண்ணன் வரா. என்னடா இவ்வளவு பணம் வச்சிருக்க, எங்க இந்த ஆட்டையை போட்டீங்க குடுறா அப்படின்னு சொல்லி புடுங்கும் போது இவனுக்கு கோவம் வந்துரும். அது ஏன் பணம், நம்ம உன் பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் அவனை அடிச்சுட்டு போவாங்க. இதை பார்த்து லயலுக்கு சாம கோவம் வந்துரும். ஒரு நிமிஷம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான். இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியும். இப்போ லயலை பார்த்த உடனே ஹீரோக்கு அவனை ஷூட் பண்ணணும் தான் தோணும். ஆனா தன்னோட அண்ணன் கன் எடுக்க கூடாது சொன்னனால பொறுத்துட்டு இருப்பான். அந்த இடத்த விட்டு போகணும்னு ட்ரை பண்ணுவான். லயல் பாத்துருவான். யாரா அவன்? ராக்கெட். நீனும் உயிரோட தான் இருக்கியா, உன் அண்ணன் தானே நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்திட்டே இருப்பான். ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருப்பான். லயலும் அந்த இடத்துல இருக்கிறவனை ஷூட் பண்ணிட்டு இது ஏன் இடம், உன்னையும் நான் கொலை பண்ண போறேன்னு போது பெண்ணியும் டே அவனுக்கு நம்ம சொன்னா புரிஞ்சிரும்டா, டே இங்க இருந்து போங்கடான உடனே அவங்க எல்லாம் போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்த இவனுங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதிகமான போதைப் பொருளா அவன் விற்க ஆரம்பிப்பான். அந்த ஏரியால கேடி போயிட்டே இருக்கும்போது அவன் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. தம்பி உனக்கு சாப்பிடாதான் வேணுமா வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவனையும் போதைப் பொருள் எல்லாம் டெலிவரி பண்ண வச்சிருவான். அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்களை இவனுக்கு அடிமையா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஏரியாவே மோசமா மாற ஆரம்பிக்குது. இது மூலியமா இந்த ரவுடி அதிகமா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து ஹீரோக்கு இவங்களை சுத்தமா பிடிக்காது, ஒதுங்க இருக்கணும்னு பாப்பாரு. அவருக்கு ஏதாவது போதைப் பொருள் தேவைன்னா அவர் பக்கத்துல இருக்கிற கேரட் கிட்ட போய் தான் அதை வாங்குவாரு. வில்லனும் அவனோட பர்த்டே அப்போ அந்த ஏரியால இருக்க கேங்ஸ்டர் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவான். எல்லாமே வருவாங்க. இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லி அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி அந்த ஏரியால அவன் பெரிய டானா மாறிடுவான். அங்க கேரட்டும் வருவாரு. இவன் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி அவருடைய இடத்த மட்டும் இவன் பிடிச்சு வச்சுப்பான். இப்ப அங்கதான் போதைப் பொருள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வில்லன்கிட்ட வந்து போதைப் பொருளை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஒரு நாள் வரும்போது பென்னி அங்கிருந்து ஒரு பையனை பார்த்துருவான். அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சு கூடவே போவான். நம்ம ரேஸ் போலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டே போகும்போது நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லி நிறைய பணத்தை கொடுத்து அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவனும் மாடர்னா ஹேர் ஸ்டைல் வெட்டிப்பான், ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பான். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போகும்போது பார்க்க கோமாளி மாதிரி இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். ஒரு நாள் பென்னியோட பர்த்டே ஸோ பார்ட்டி எல்லாம் வைப்பான். அந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் வருவான். எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் ஏஞ்சலை கரெக்ட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே பென்னிக்கும் ரொம்ப பிடிச்சதும் அவகிட்ட பேச ஆரம்பிப்பாரு. இதை பத்தி ஹீரோட ஃப்ரெண்ட் ஒன்னு என்னோட அவன் கூட போய் டான்ஸ் ஆடுறா, எனக்கும் அதான்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ கேரட்டுக்கும் வில்லனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். இது ஏன் ஏரியா, நீங்க எதுக்கு அதிகமா போதை பொருளை சேல்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி மாத்தி சண்டை பண்ணும்போது பென்னி வந்துருவான். கேரட் ரொம்ப நல்ல வேண்டாம், ஏன்டா இப்பெல்லாம் சண்டை போறீங்க சொல்லி எப்படியும் அந்த சண்டையை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான். இப்ப அடுத்த நாள்ல இருந்து வில்லன் அதிகமான ட்ரக்ஸ் விற்க ஆரம்பிப்பான். அந்த ஏரியாவே ஃபுல்லா அவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அங்க இருந்து அபார்ட்மெண்ட்டும் அவனோட கண்ட்ரோலும் வந்துடும். அதனால அந்த இடத்துல அதிகமா பிரச்சனை வராது. இவன் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த ஏரியால இருக்கிற பசங்க எல்லாம் அதிகமா பணம் கண்ணும் கொடுத்தனால அவனுங்களாம் ஒரு ஓரமா சுத்திட்டு நான் அடுத்த பெரிய கேங்ஸ்டர் ஆக போறேன், எல்லாரையும் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையெல்லாம் போய் அங்க இருந்து திருடிட்டு ஓடி போவாங்க. அது ஒரு பொடியா இருப்பா. அவன் அங்க இருந்த சாக்லேட் டப்பா தூக்கிட்டு ஓட முடியாம வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். இவங்களும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. லைவ் பெரிய ரவுடியா இருக்கட்டும், அவனுக்கு அடுத்த நான் தானே அந்த இடத்துல கிங் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இங்க லைவ் கன் எடுத்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். அப்படி போகும்போது இந்த பசங்க பேசுறத கவனிச்சிருவான். அவங்களை பிடிச்சிட்டு நீ என்ன பெரிய ரவுடியா இருவியா, என்னைய போட்டு தருவியா, எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி அடிக்கும் போது எல்லாம் ஓடி போயிடுவானுங்க. ரெண்டு பசங்க மட்டும் மாட்டிப்பாங்க. லைவ் பக்கத்துல ஒரு சின்ன பையன் அவனை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்ல யாரடா போட்டு தரல நீயே சொல்லணும் போது அவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆனா இவங்க ஃபோர்ஸ் பண்ணனால பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பையனை ஷூட் பண்ணி சின்ன பையனை காப்பாத்திடுவான். டே பிடிப்பல இங்க வந்து ஓடி போய் எல்லார்கிட்டயும் சொல்லி நான் பெரிய கேங்ஸ்டர், நீங்க எல்லாம் மாட்டீங்கன்னா மரியா பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இப்ப ஹீரோவும் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்ச பிறகு பக்கத்துல இந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைம் ஜாபா வேலை பார்ப்பாரு. அப்படி வேலை பார்க்கும்போது இவங்க ஏரியா பசங்க அங்க போய் பொருட்களை திருடி ஓடுவாங்க. அதனால அந்த கடையோட மேனேஜருக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. அவருக்கு அதிகமாவும் பணத்தை தர மாட்டேன்றாங்க. உன் ஆட்கள் சேர்ந்துதானே இங்க திருடுறாங்க, நீ அவனுக்கு உடந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு சம்பளம் கம்மியாவே கொடுப்பாங்க. இது இவனுக்கு கடுப்பா இருக்கும். ஒழுங்கா வேலை இல்ல, என்ன பண்ண தெரியாம இவன் முடிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு ஆப்போசிட்ல லைவ் பென்னி எல்லாம் பணத்தை அதிகமா சம்பாரிச்சு பணத்தை செலவு பண்ண தெரியாம தண்டத்துக்கு செலவு பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருப்பானுங்க. இவங்களை பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம காண்டா இருக்கும், கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கும். இவங்களை மாரி நானும் நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணன் கண்ணை எடுத்துட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்டும் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி பஸ்ல ஏறி போவாங்க. பஸ்ல நாக் அவுட் அவர் ஒரு கண்டக்டர் அங்கிருந்து வரவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோ பாப்பாரு கன் எடுத்துட்டு வாழ நம்ம போய் பணத்தை எடுக்கலான்னு போதுட்டு அவர் 50 ஏரியா ஆள் தான் டாரம்ல முகம் அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். மாட்டிக்க போறோம் போது வாடா என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லி கிட்ட போவாங்க. தம்பிங்களா உங்களை
நான் பாத்திருக்கேன், நீங்களும் எங்க தெருவு தானே, எப்படி இருக்கீங்க, ஸ்கூல்ல முடிஞ்சுட்டா, ஜாபுக்கு போறீங்களா, நானும் எல்லாமே சின்ன வயசு இருக்கும்போது நல்லா கடினமா படிச்சேன், மிலிட்ரிக்கு போனேன், இப்ப எனக்கு நல்ல வேலை இருக்கு, நீங்களும் அதுமே படிச்சு நல்லா வேலை பாருங்க, எனக்கு கராத்தெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு லைட்டா பயம் வந்துடும். ஐயோ டே, எனக்கும் அது கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பேசிட்டே நைஸா அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாங்க. நல்ல வேலை தப்பிச்சோண்டா, மாட்டா நம்மள வச்சு செஞ்சிருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கார் ஓட்டிட்டு ஒருத்தர் போவாரு. நான் இங்க ஒரு ஏரியாவுக்கு போனா அண்ணா எனக்கு ரோடு கிளியரா புரியல, நீங்க எனக்கு கைட் பண்றீங்களான்னு போது நாங்களே உங்களை போய் கூட்டிட்டு போய் விடுறோம் சொல்லிட்டு கார்ல ஏறிட்டு பேசிட்டே போவாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த பாடி அங்கதான் இருக்கு, எடுங்கன்னும் போது ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த காரை ஓட்டிட்டே போயிட்டே இருப்பார். இந்த இடம் ரொம்ப மோசமானதுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அவங்க வந்த நோக்கத்தையும் மறந்த அந்த கார் ஒன்று கிட்ட ஜாலியா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவானுங்க. இப்ப ரவுடியை காமிக்கிறாங்க. அவன் கேங்ல இருந்து ஒருத்தன் தான் ஒரு லேடியை கொலை பண்ணிருப்பான். போலீஸ் எல்லாம் இப்ப தேடிட்டு இருக்காங்க. உன்னால நான் மாட்ட போறேன்டா, உன்னை ஏன் தான் கூட வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை போட்டு சமாடி எடுப்பாங்க. இதை பார்த்த பெண்ணியும் அவனை இந்த அளவுக்கு எல்லாம் அடிக்காதுன்னு சொல்லும் போது வில்லனுக்கு கோவம் வந்துடும். நீ வர ரொம்ப மாறிட்ட, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண, நம்ம பாக்குற வேலையை எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா, இப்படி எல்லாரையும் அசால்ட்டா விட்டோம்னா நம்மள வச்சு செஞ்சிருவானுங்க போது டே ஜாலியா இருறா, ஏன்னா அவ்வளவு அப்செட்டா இருக்கு, நீ வர அந்த பொண்ணு கூட ரொம்ப ஊர் சுத்திட்டு இருக்க மச்சான், நீ லவ் பண்றா, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவனுக்கு ஒரு டவுட்டா இருக்கும், ஒரு நம்ம லவ் பண்ணாதனாலதான் நம்ம கொஞ்சம் டெரரா சுத்திட்டு இருக்கோம், ரொம்ப லவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பப்புக்கு போய் அங்க எல்லா பொண்ணையும் பார்ப்பாங்க. அது ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிடும், பேச போவாரு. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டட். அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா நாக் அவுட் தான். அவர் பார்த்த உடனே வில்லனுக்கு சமக்கம் வந்துடும். அவர் அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துவாரு. ஆனாலும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவரை விட்டு கொடுக்கல. அதே நேரத்துல எங்க பெண்ணியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த வில்லனுக்கு கோவம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கூடயே ஊர் சுத்திட்டு இருக்க, நம்ம பிசினஸ் எப்படி போகுது நீ எனக்கு பாக்குறேன் போது இங்க பாரு, அந்த பிசினஸ் நிறுத்தி கிராமத்துக்கு போய் இந்த போதைப் பொருளை விவசாயம் பண்ணலான் இருக்கேன், இதுமேட்டும் உன் கூட ஃபைட் பண்ணி என் லைஃபை ரிஸ்க் ஆக்க நான் விரும்பலன்னு போது எனக்கு கோவம் வந்துடும். சின்ன வயசுல என் கூட தானே இருந்தேன், இந்த பொண்ணுக்காக இப்ப என்ன விட்டுட்டு போறேன்னு போது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அடுத்துதான் நீ அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் கூட சண்டை போட்டுட்டு இங்க இருந்த பார்ட்டில அவன் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோவை பார்ப்பான். பென்னிக்கு வந்து ஹீரோவை பிடிக்கும். அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கேமரா கொடுப்பான். இதை பார்த்த வில்லனுக்கு கோவம் வந்துடும். அந்த கேமரா புடுங்கி யாரா நீ என் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்றேன்னு இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது வில்லனோட எனிமி ஒருத்தர் இருப்பான். அவன் இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லி துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிடுவான். அப்படி ஷூட் பண்ணும் போது அது தவறுதலா பென்னி மேல பற்றும். அவன் ஸ்பாட்ல இறந்து போயிடுவான். இதை பார்த்த வில்லனுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஹீரோ அங்க வந்து ஓடியே போயிடுவாரு. இப்ப ஷூட் பண்ண அந்த ஆளும் கேரட் கிட்ட போவான். சார் நான் பென்னியை போட்டு தள்ளிட்டேன், என்ன காப்பாத்துங்க, வில்லன் என்ன பார்த்தாலே கொலை பண்றான் போது பைத்தியமாடி அவனை என்ன நீ ஷூட் பண்ண சொல்லிட்டு இவர் கோவத்துல அவனை ஷூட் பண்ணிடுவாரு. அவரோட ஆளும் சார் பென்னி இருக்கும் போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா, இப்ப பென்னியும் இல்ல, வில்ல செம்ம கோவமா இருப்பா, நம்மள மறுகையா பண்றான் போது வெப்பன் எல்லாம் எடு, நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க வில்லனும் அவனோட ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கேரக்டர் போட்டு தள்ளணும், அவனோட ஆட்கள் தான் ஃப்ரெண்டை கொலை பண்றாங்க சொல்லி வந்துகிட்டு இருப்பாரு. வரும்போது அவ லவ் பண்ண பொண்ணு போயிட்டு இருப்பா. இவளை மட்டும் கரெக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்க. இதே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பாங்க. இதை பார்த்து அவரு ரொம்பவும் கோவப்படுவாரு. அழுதுட்டே வீட்டுக்கு வந்துருவாரு. இது மாதிரி அந்த பொண்ணோட முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், அவன் என்னை விட்டுட்டு போனதுக்கே நான் அவன் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ வில்லனோ ரொம்ப எதுக்கு அவன் விட்டுட்டு வந்தான், அவனை கொலை பண்ணிருக்கணுமே சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நாக்கோட்டோட தம்பியும் அண்ணா நீங்க வெளியே போகுதீங்க நான் பார்த்துக்கேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போய் இங்க பாருங்க என் அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவனை விட்டுருங்கன்னு போது நீ என்னடா பிடிப்பைய அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்த்து தரமாரியா ஷூட் பண்ணிருவாங்க. எல்லாமே இறந்து போயிருவாங்க. நாக் அவுட் மட்டும் வேகமா வெளியே ஓடி வந்து தன்னோட தம்பி இறந்ததை பார்த்து கதறி அழுக ஆரம்பிப்பாரு. அந்த வில்லனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கன் எடுத்துட்டு வில்லனோட டீம்ல இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணுவாரு. அங்க இருந்து எல்லாமே இறந்து போயிருவாங்க. வில்லனும் அவரோட ஃப்ரெண்டும் மட்டும் தப்பிச்சு போயிருவாங்க. இதை பார்த்து கேரட்டும் நாக்கோட்டை நம்ம டீம்ல சேர்த்தா வில்லன் நம்மளை பார்த்து பயப்படுவான் அப்படின்னு சொல்லி அவரை அவங்களோட டீம்ல சேர்த்துப்பாங்க. ஆனா அவருக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட தம்பியை கொலை பண்ணா அதுக்கு பழி வாங்க தான் நான் வந்தேன், உங்க டீம்ல நான் சேர மாட்டேன் போது நிறைய பசங்க கேரக்டரோட டீம்ல வந்து நான் உங்க டீம்ல சேர்ந்துக்கிறேன் கண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இது இவருக்கு பிடிக்காது. அவங்கள படிக்கிற பசங்க ஏன் கெடுக்கிறீங்கன்னு போது நாங்கள கெடுக்கிறோம், அவங்களே வரானுங்க எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம், சரி நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், ஆனா அப்பாவே மக்களை நீ ஷூட் பண்ணக்கூடாது, அவங்களும் ஒத்துப்பானுங்க. இவரும் அவரோட டீம்ல சேர்ந்துருவாங்க. இப்ப அவங்களாம் சேர்ந்து வித்தியாசமான புது கேஜெட்டை அவங்க கிட்ட வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் ரவுடிசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல இங்க வில்லனும் சின்ன பொடி பசங்க எல்லாம் சேர்த்து கண்ணை கொடுத்து இவங்க டீம்ல இன்னுமே வெயிட் ஆக்கணும்னு சொல்லி தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் இப்ப எதிரியானனால அந்த கிராமமே ரெண்டு டீமா பிரிஞ்சிடும். ஒரு டீம்ல இருக்கிறவங்க இன்னொரு டீமுக்குள்ள போக மாட்டாங்க, போனாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச போலீஸும் அங்க அதிகமா ரவுண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிப்பாங்க. கண்ணை வச்சுட்டு இருக்க பசங்க எல்லாரும் பிடிச்சு ஜெயில போடுவாங்க. இங்க நாக்கட்டும் அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாமே ஒரு இடத்துல போய் பணத்தை எல்லாம் திருட ஆரம்பிப்பாங்க. அப்படி திருட முழு நாக்கட் ரொம்ப தெளிவா இருப்பாரு, இன்னசென்ட் யாரையும் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க டீம்ல இருக்கவங்களை எச்சரிக்கை பண்ணி பணத்தை மட்டும் திருடிட்டு வருவார். அதே நேரத்துல இங்க வில்லனும் அவங்க டீம்ல நிறைய ஆட்களை சேர்த்து அவனும் போதைப் பொருள் அதிகமா விற்க ஆரம்பிப்பான். அவன் கிட்ட அதிகமான பணமும் வரும், கேஜெட்டும் ஓனா வாங்கிட்டு இருப்பான். இப்ப ரெண்டு டீமுக்கும் மாத்தி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் பெரிய அளவுல சண்டை வந்த பிறகு நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. நாக்கோட்டா போலீஸ் பிடிச்சு போயிருவாங்க. நாக்கோட்டும் வில்லன் தான் ஆரம்பிச்சான், அவனை பிடிக்கவே இல்லை போலீஸ், என்ன மட்டும் பிடிச்சிட்டாங்க, அவன் நிறைய போலீஸுக்கு பணம் கொடுக்குறான், அவங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி நியூஸை
சொல்லிட்டு இருப்பாரு. இங்க வில்லன் நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பான். என்னடா எல்லா பக்கமும் நாக் அவுட் பத்தியே போட்டோவும் இருக்கு, அவனை பத்தியே இருக்கு. நான் தானே இந்த கிராமத்துல பெரிய ரவுடி, என்னை பத்தி ஏன் இல்ல, எல்லா நியூஸ் பேப்பரும் படிங்க, என் பேரு என் போட்டோ ஏதாவது இருக்கா பாருங்கன்னு சொல்லி அவன் பைத்திய மாரி பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோவும் இவங்க சகவாசமே வேணாம்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் போடுற வேலையை பார்ப்பாரு. அதே இடத்துல நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கண்டென்ட்ல எப்படி ரெடி பண்றாங்க அதையும் அவரு பார்த்து தெரிஞ்சுப்பாரு. வில்லனும் ஒரு கேமரா வச்சிருப்பான். நம்ம போட்டோ நியூஸ்ல வரல, அதனால என்ன கன் வச்சிருக்கேன், நான் போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போடணும். வில்லனும் இங்க இருக்கிறவங்க யாருக்கு போட்டோ எடுக்க தெரியணும் போது யாருக்குமே கேமரா யூஸ் பண்ண தெரியாது. பாஸ் ஹீரோக்கு கேமரா யூஸ் பண்ண தெரியணும் போது அவனை தூக்கிட்டு வாடாங்கன்னு போது ஹீரோ கூட்டிட்டு வரான். ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கும், கேமரா பிடிக்க நடுங்கும் அவரு கை. போட்டோ எடு அப்படின்னும் போது எல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்க. ஆரம்பத்துல பயப்படுவாரு ஹீரோ, போக போக நல்ல நல்ல போட்டோஸா எடுத்து கொடுப்பாரு. போட்டோ எல்லாம் நல்லா எடுக்கிறப்பா தம்பி, இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னும் போது சரின்னு சொல்லி கேமராவை கொடுப்பாரு. வில்லனும் இல்ல இந்த கேமரா பென்னி உனக்காக தானே வாங்கினா, நீயே வச்சுக்கோ, நான் கேட்கும் போது வந்து போட்டோ எடுத்து கொடு, வந்ததுக்கு கேமராவது கிடைச்சதேன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டே அந்த கேமரா எடுத்துட்டு போறாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து போட்டோ டெவலப் பண்ண கொடுக்கும்போது அந்த போட்டோஸ் அங்க நியூஸ் பேப்பருக்கு ரெடி பண்ண போட்டோஸ் பக்கத்துல இருந்துரும். இத பார்த்த ஒரு லேடியும் அடுத்த நியூஸ் பேப்பருக்கு போட்டோஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இந்த போட்டோஸ் அவங்களோட நியூஸ் பேப்பர்ல ஹெட்டிங் நியூஸா போட்டு நியூஸ் பேப்பரை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரா பாக்குறாரு. அதுல வில்லனோட போட்டோ ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. அட கடவுளே, இந்த போட்டோ ரொம்ப எடுத்து கொடுத்தது, இந்த விஷயம் மட்டும் வில்லனுக்கு தெரிஞ்சா நம்மள கொலை பண்றவனே சொல்லி பயந்துகிட்டு ஹீரோவும் அதே நேரத்துல இங்க வில்லனும் நியூஸ் பேப்பரா பாப்பாரு. தன்னோட போட்டோ ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிறத பார்த்து செம்மையா சந்தோஷப்படுவாரு. இதை எடுத்தது ஹீரோ தானே, அவன் மட்டும் கண்ணுல மாட்டினா தொக்க தூக்கிடுவாங்கடா, அவனை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க ஹீரோவும் அவங்களோட ஆபீஸுக்கு போய் அங்க அந்த லேடியை குறிச்சு சாமியா கத்துவாரு. யாரை கேட்டு இந்த போட்டோ எடுத்தீங்க, இந்த போட்டோ இப்ப நியூஸ் பேப்பர்ல போட்டீங்களே, இதனால என் உயிருக்கே ஆபத்து வரப்போகுது, என் பெர்மிஷனே இல்லாம இந்த போட்டோ ஏன் எடுத்தீங்க அப்படின்னு அவங்கள போட்டு கத்தும் போது இங்க பாருங்க, நான் எடுக்க வேண்டிய போட்டோஸ் பக்கத்துல இந்த போட்டோ இருந்துச்சு, அதனால தான் நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த போட்டோஸ்க்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த பணத்தை கொடுத்துறேன். போட்டோ எல்லாம் ரொம்ப தரமா இருக்கு, எனக்கு இது மாதிரி நிறைய போட்டோஸ் வேணும், நான் இருக்கிற போட்டோகிராஃபரை தூக்கிட்டு உங்களுக்கு அந்த வேலையை தரேன், நீங்க எனக்கு இது மாதிரி சூப்பரான போட்டோஸ் தருவீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ யோசிப்பாரு. இது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் பிடிச்சிருக்கு, சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துப்பாரு. ஹீரோவும் நம்ம மட்டும் விலங்கைய மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து கேமராவை எடுத்து நடந்து போயிட்டு இருப்பாரு. இங்க நியூஸ் பேப்பர்ல வில்லனோட போட்டோ பார்த்தோன்னே போலீஸ் ஆபீசர் இவன் எங்க இருப்பா அப்படிங்கிற டீட்டெயில ஒரு ஆள் கிட்ட கேட்பாரு. அவரும் அட்ரஸா சொல்லிடுவாரு. இப்ப போலீஸும் வில்லனை தேடி போறாங்க. அதே நேரத்துல இங்க வில்லனும் அவங்க கிட்ட வேலை பார்க்குற சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் கறி விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. படத்துல ஃபர்ஸ்ட் சீன் நடந்திருக்கும், ஒரு கோழி ஓடி போயிருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் ஓடும் போது ஆப்போசிட்ல ஹீரோ வந்து மாட்டிப்பாரு. அவருக்கு பின்னாடி போலீஸ் வந்து நிற்பாங்க. ஹீரோவும் இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது வில்லனும் பயப்படாதீங்கடா, உங்ககிட்ட தானே கன் இருக்கு, போலீஸை பார்த்து காமிங்கன்னும் போது போலீஸை ஷூட் பண்ற மாதிரி பசங்க நிற்பானுங்க. போலீஸும் அங்க இருந்து போயிருவாங்க. இப்போ வில்லன் பக்கத்துல இருந்த ஒரு பையன் இறந்து போயிருவான். ஆப்போசிட்ல கேரட் அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வில்லனா ஷூட் பண்ணதுக்காக வருவாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்த்து மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருவாரு. நடக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி எல்லாமே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தங்க டீம்ல இருந்து நிறைய பசங்க இறந்து போயிருவாங்க. அப்படி அங்க ஒரு சின்ன பையன் விழுந்து கிடப்பான். கேரட்டோட டீம்ல இருக்க ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், எழுந்து வா நம்ம தோவானு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்கிறவனே அவன் ஷூட் பண்ணிடுவான். இந்த குட்டி பையனோட பாஸ்ட்ல என்ன இருக்கும்னா, நாக் அவுட் வந்து ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிக்க போவாரு. அந்த பேங்க்ல வாட்ச்மேனா இருந்தவரை வேற ஒருத்தவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து அந்த பையனும் தன்னோட அப்பாவை கொலை பண்ணா பழி வாங்கணும்னு சொல்லிதான் இவங்க டீம்லயே வேலை பார்ப்பான். இப்போ கரெக்டான சான்ஸ் வந்த உடனே அந்த ஆளை ஷூட் பண்ணிடுவான். அந்த பையனும் அங்கே இறந்து போயிடுவான். இப்ப எல்லாமே இறந்து போயிடுவாங்க. பாதி பேர் அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஓடும் போது போலீஸ் கிட்ட கேரட்டும் மாட்டிப்பாரு, வில்லனும் மாட்டிப்பான். கார்ல உட்கார வச்சுட்டு வெளியே கூட்டிட்டு போவாங்க. வில்லனும் உங்ககிட்ட நான் பணம் தரேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட பணம் கொடுத்துட்டு அவரு தப்பிச்சிருவாரு. அப்படி தப்பிச்சு நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ போட்டோ எடுத்துட்டே இருப்பாரு. அங்க சின்ன சின்ன பொடி பசங்க வந்து நிப்பாங்க. என்னடா அப்படின்னு கேட்கும் போது இப்போ வில்லனை பார்த்து பசங்க தரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஹீரோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். போய் பார்த்தா அவர் இறந்து போயிருப்பாரு. அதையும் ஒரு போட்டோ எடுத்து இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பிரஸ் மீடியாக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் என்னடா இதான் அவனோட ப்ரொஃபஷனலா நம்ம போது எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, இந்த வேலை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து நடந்து போயிட்டு இருப்பாரு. அவருக்கு முன்னாடி வில்லனை கொலை பண்ண பசங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க கையில கண்ணோட. இந்த ஏரியாலே டானே வில்லன் தான். அவனே போட்டு தட்டும். இவனுக்கு அடுத்தது யாரா இருப்பாங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க, யாரெல்லாம் இங்க பெரிய ஆளோ அவனுங்க எல்லாரையும் ரொம்ப போட்டு தள்ளிடலாம் அப்படி சொல்லி பசங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்து போகும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் ஓடி வருவான். அவனுக்கு செருப்பை போட்டு ஒழுங்காவே நடக்க தெரியாது, கீழே விழுந்துருவான். ஒழுங்கா நடடா முதல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இவனுங்க நடந்து போயிருவாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல இந்த படம் நான் ரியல் ஸ்டோரின்னு சொன்னாங்க. அவங்களோட உண்மையான போட்டோஸோ அவங்களோட ஆடியோவும் பிளே பண்ணி காமிச்சு இந்த படத்தை ஸ்மூத்தா முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்ட்ல ட்ரக்னால பசங்களோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகுதுன்றத நமக்கு ரொம்ப கிளியரா காமிச்சிருப்பாங்க. வித்தியாசமான படம்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.